ஆண்டவர் உலகில் நுழையும் போது கூறினார், கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் மீண்டும் ஒரு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு. நாம் பழமையிலே கூறி வருகிறோம் மங்கள வார்த்தை திருநாளன்று. இன்றைய நாளிலே ஆண்டவருடைய கடவுளினுடைய மீட்பு திட்டம் இந்த உலகத்திலே நிறைவேறுவதற்காக அன்னை மரியாவுக்கு மங்களம் சொல்லி நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்ன நாளை திருகவை நினைத்து பெருவிழாவாக கொண்டாடுகிறது. பிரியமானவர்களை, தவக்காலத்திலே கொண்டாடப்படுகின்ற மற்றும் ஒரு பெருவிழாவாக இது இருக்கிறது. இன்றைய நாளிலும் நாங்கள் உன்னதங்களிலே நம்பிக்கை அறிக்கை சொல்லி ஆண்டவருடைய கருணையை நினைப்போம். நம்பிக்கை அறிக்கை சொல்லுகிற பொழுது தூய ஆவியால் மனிதரானார் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் தாழ்ந்து பணிந்து வணக்கம் செலுத்துகிறோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய மீட்பு அறிவிக்கப்பட்ட நாள், மீட்பர் தோன்றுவதற்கு அன்னை மரியா கருவுற்ற நாளாக இருப்பதனால் நம்முடைய வாழ்விலே நாம் அன்னை மரியாவை போன்று இயேசு ஆண்டவரை கருவுற அருள் கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவிழமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 14 மற்றும் அதிகாரம் 8 10b நிறைவு பெற. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை தருமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சரிப்படிய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கின்றீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. உங்கள் பல்லவியாக. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீ நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிரலாமியை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும்
கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 4 தொடக்கம் 10 வரை. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவப்போக்கு பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தில்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் தாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீது நரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவியும் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபேத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார்.
கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மீண்டும் இன்னும் ஒரு முக்கியமான பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெருவிழா நமக்கு நிறைய அர்த்தங்களை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கிற பல முன்மொழிவுகளை இன்று நமக்கு வெளிக்காட்டுகின்ற விழாவாக அமைந்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகை படைத்தார். தன்னுடைய விருப்பம் போல இந்த உலகு அமைய வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. முதல் மனிதனை படைத்து இன்பவனத்திலே வாழவிட்டு அவனுக்கு அனைத்து சௌகரியங்களையும் கடவுள் கொடுத்தார். ஆனால் கீழ்ப்படிவு என்கின்ற தன்னுடைய கட்டளைக்கு அமைந்து நடக்க வேண்டும் என்பதை கடவுள் விரும்பியிருந்தார். ஆனால் சாத்தான் செய்த சூழ்ச்சியும் தந்திரமும், அதனால் காவு கொள்ளப்பட்ட ஏவாள் தன்னுடைய உணர்வுகளுக்கு அடிமையாகி பாவம் செய்து சாத்தானின் வலையிலே வீழ்ந்து விடுகிறார். அவரும் உண்டார், அவர் கணவருக்கும் கொடுத்தார். பாவம் இந்த உலகில் நுழைந்தது. அன்று ஆண்டவர் அறிவித்த அந்த மீட்பின் மறைபொருள், உங்களுக்கு ஒரு மெசியாவை, மீட்பரை அனுப்புவேன், அவள் வித்து என்று கூறி ஒரு பெண்ணை முன்குறித்து வைத்தார். அவர் வழியாக மனித குலத்தை மீட்கின்ற ஒருவர் இந்த உலகத்திலே தோன்றுவார் என்று கூறி வைத்திருந்தார். அதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்தன. ஏறத்தாழ 4000 ஆண்டுகள் எடுத்தன. அந்த மீட்பு திட்டம் நிறைவேறுவதற்கு கடவுள் ஒரு பெண்ணை ஆயத்தம் செய்து, அந்த பெண்ணினுடைய கருவூலம், கருவறை, அந்த பெண்ணினுடைய ஆன்மா எந்தவிதமான பழுதும் இல்லாமல், எந்தவிதமான பாவமும் இல்லாமல் இருக்குமாறு சென்ம பாவ கரையிலே இருந்து அந்த பெண்ணை பாதுகாத்தார். இன்றைய நாளிலே அந்த பெண்ணை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். லூக்கா நற்செய்தியாளர் ஒரு வரலாற்று ஆசிரியர். எனவே அவர் எழுந்த மானமாக எதையும் எழுத மாட்டார். அவர் எழுதிய மிக முக்கியமான அறிமுகங்களிலே, அறிமுகங்களிலே இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்ட அந்த அறிமுகமும் ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருக்கிறது. அது என்ன அறிமுகம் என்று சொன்னால், 6ஆம் மாதத்தில் கடவுள் கபிரியேல் என்னும் வானதூதரை கலிலேயாவில் இருந்த, நாசரேத்திலே இருந்த அந்த பெண்ணிடம் அனுப்புகிறார். அந்த பெண்ணின் பெயர், அவர் யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமானவர். வரலாற்றை அழகாக சொல்லி கொண்டு வருகிறார். அவர் யோசேப்பு என்கின்றவருக்கு அறிமுகமானவர், மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. இன்ட்ரடக்ஷன், ஆரம்பிக்கிறார். அழகான மீட்பு திட்டம். நாம் அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமினுடைய அழைப்போடு மீட்பு வரலாறு ஆரம்பமானது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பின் முன்னறிவிப்பு, இதன் வழியாக மீட்பர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஏற்கனவே இறைவாக்கினர்கள் நூல்களிலே, திருச்சட்டங்களிலே இந்த மீட்பரை பற்றி, மெசியாவை பற்றி பல முன்னறிவிப்புகள் இருந்தது. ஆனால் இன்று
மீட்பர் பிறப்பார் என்று எதிர்பார்த்திருந்த அந்த எதிர்பார்ப்பையும் இறைவாக்குகளும் முன்னறிவிப்புகளும் நிறைவேறவும் கடவுள் திருவிழம் கொண்டு இன்று அதை நிறைவேற்றுகிறார். முதலிலே தன்னுடைய தூதரை அனுப்பி அன்னை மரியாவை அறிமுகம் செய்கிறார். இன்றைய முதல் வாசகத்திற்கு போவோமாக இருந்தால், கன்னிப்பெண் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். அந்த கன்னிப்பெண் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவர் பெயர் மரியா. பிரியமானவர்களே, அறிமுகம் ஆரம்பமாகிறது. அந்த பெண்ணின் வழியாக பிறப்பவர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, காட் இஸ் வித் அஸ், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த மீட்பின் நாயகன் மெசியா, அருட்பொழிவு செய்யப்பட்டவர், இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். அது மாத்திரமா, திரு அவையினுடைய வரலாற்றை அல்லது ஆழமான இறையியலை நாங்கள் கற்கிற பொழுது, அறிந்து கொள்ளுகிற பொழுது, இன்றைய திருப்பலி புத்தகங்கூட அழகாகவே அதனுடைய செபங்களிலே எல்லாம் அற்புதமாக மேற்கோள் காட்டுகிறது. இந்த மெசியா அல்லது இந்த முன்குறிக்கப்பட்ட மீட்பர் அவர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார் என்கின்ற சத்தியம் இன்று நிலைநாட்டப்படுகிறது. அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாச அறிக்கை, நம்பிக்கை அறிக்கை சொல்லுவோம். இந்த நம்பிக்கை அறிக்கையிலே மேலும் அவர் நமக்காக கடவுளாக இருந்தவர், அவர் நமக்காக மனிதரானார். தூய ஆவியால் கருவுற்று அவர் மனிதரானார், கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்கவிருக்கிறோம். அதை நாங்கள் உண்மையான அர்த்தத்தோடு நாங்கள் அதை செவிப்பதாக இருந்தால், விசுவாச அறிக்கையிலே இன்றைய நாளிலே நாங்கள் வாசிப்போம், மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார், தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். இது விசுவாச சத்தியங்களிலே ஒன்று. 12 விசுவாச சத்தியங்கள் இருக்கின்றன நம்பிக்கை அறிக்கையிலே. அந்த நம்பிக்கை சத்தியங்களிலே ஒரு சத்தியம், இவர் நமக்காக மனிதரானார் என்கின்ற, தூய ஆவியால் கருவுற்று மனிதரானார் என்கின்ற அந்த சத்தியம், அது நம்முடைய விசுவாச அறிக்கையிலே இருக்கிறது. அதனால்தான் இன்று நாங்கள் நம்பிக்கை அறிக்கை சொல்லுகிறோம். எங்களுடைய நம்பிக்கையை இந்த மனித அவதாரத்திலே, God became man, கடவுள் மனிதரானார், இன்கார்னேஷன், மனித அவதாரத்திலே நாங்கள் பறைசாற்றுகிறோம், அறிவிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், அவர் கடவுளும் மனிதனுமாக, கடவுள் ஆக இருந்தவர், கடவுள் தன்மை ஹோமோசிஸ், கடவுள் தன்மையிலே இருந்த அவர் நமக்காக, நம் மீட்புக்காக மனிதரானார். அதை இவ்வாறு நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைய திருப்பலி சபத்திலே நாங்கள் தியானிக்கிறோம். கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு, வாக்கு மனிதரானால் நம்முடைய குடிகொண்டார். ஆதியிலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. எனவே கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே, அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார். அவர் 50-50 அல்ல, அவர் 50-50 அல்ல, மாறாக அவர் முழுதும் கடவுளாகவும் முழுவதும் மனிதனாகவும் இருக்கிறார். எனவே அவரை போல அவருடைய இறை இயல்பிலே பங்கேற்க எங்களுக்கு தகுதி தாரும் என்று நாங்கள் மன்றாடினோம். இறுதி செபத்திலே நாங்கள் இவ்வாறு செபிக்கிறோம், எங்கள் உள்ளங்களில் பதித்தருளோமை வேண்டும், உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பு அளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நாங்கள் உயிர்ப்பை நோக்கி பயணிக்கிறோம். பாருங்கள், உண்மையாகவே கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார் என்கின்ற அந்த உண்மை அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று, அது உயிருக்கு வந்த நாளாக இருக்கிறது. 3வது 4வது பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையின் தொடக்கம், திரு அவையினுடைய நாயகனாக எல்லோரும் சொல்லுவோம், திரு அவை பெந்தகோஸ்தே நாளிலே பிறந்தது. அது உலகம் முழுவதற்கும் அறிவிக்கப்பட்டது. பெந்தகோஸ்தே நாளிலே அது உலகம் முழுவதற்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாக அது
அறிமுகப்படுத்தப்பட்டது கடவுளுடைய ஆவியார் வந்ததன் பின். ஆனால் திரு அவையினுடைய தொடக்கம் யார்? இயேசு ஆண்டவர். அது இன்றுதான் திரு அவையின் தொடக்கமாக இருக்கிறது. அதை நாங்கள் காணிக்கை செபத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம், செபிக்கிறோம். திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதனான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மகிழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாடச் செய்வீராக. இன்று திரு அவையினுடைய தொடக்கம். பிரியமான சகோதர சகோதரிகள், இது ஒரு சாதாரணமான பெருநாள் அல்ல, இது சாதாரணமான பெருவிழா அல்ல. இது நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டாட வேண்டியது நம்முடைய மீட்பு நட்சல், மீட்பினுடைய அந்த முழு அர்த்தமும் இருக்கிறது, மையமே இன்றைய நாளிலே தங்கி இருக்கிறது. இன்று மரியா செய்தது என்ன? இன்று மரியாவை நாங்கள் மரியாவை பற்றி பேசுகிற பொழுது மரியாவை இரண்டாவது ஏவாள் என்று நாங்கள் அழைக்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, முதலாவது ஏவாள் என்ன செய்தார்? கடவுளுடைய திருவிழத்திற்கு ஆம் சொல்ல வேண்டியவர், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய முழு அவருடைய விருப்பத்தையும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உறவுகளே பிரியமானவர்களே, அதை அவர் மறுத்து போடுகிறார். ஆம் சொல்ல வேண்டியது கடவுளுக்கும் அவருடைய திருவிழத்திற்கும், ஆனால் ஆம் சொன்னது சாத்தானுக்கும் அவருடைய திருவிழத்துக்கும். நிகழ்ந்தது என்ன? அங்கே கடவுளை கருவுற, கடவுளை வாழ, கடவுளை அவருடைய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டிய ஏவாள் கருவுற்றது பாவத்தை, சாத்தானை கருவுற்றார். இரண்டாவது ஏவாள் அன்னை மரியா. புதிய ஏற்பாட்டிலே சந்தேகம் இல்லாமலா? சந்தேகம் இருந்தது, கேள்வி இருந்தது. எப்படி இது நிகழும்? எங்கனம் ஆகும்? நானோ கன்னி, கணவனை அறியேன். பல கேள்விகள், பல விதமான எழுப்புதல்கள், சந்தேகங்கள் இருந்தது. விட்டுவிடவில்லை. கடவுளின் மனிதர் வருகிறார், அவர் என்னோடு இப்படி பேசுகிறார், இறைமகனை பெற்றெடுப்பாய் என்கிறார். அது மாத்திரமா? மூவொரு கடவுளும் குடியிருக்கின்ற சந்தர்ப்பம் அன்னை மரியாவுக்கு கிடைக்கிறது. தூயாவியும் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமையும் மேலிடும், ஆதலால் பிறக்கப் போகிற குழந்தை தூயது என்கின்ற இந்த அற்புதமான மூன்று நிலைகளும் மூவொரு திருத்துவமுமே வாழுகின்ற ஒரு இல்லமாக, ஆலயமாக, ஆன்மாவாக மாற்றப்படவிருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு மிகவும் சங்கடமான நேரத்திலே கேட்ட கேள்வி எப்படி நிகழும்? எல்லா விதமான விடயங்களும் பெஹதிலி என்று சொல்லுவார்கள் சிங்களத்திலே. எல்லாமே அழகாக விளங்கப்படுத்தப்படுகிறது. எல்லாமே கொடுக்கப்பட்டதும் ஏவாளை போன்று கடவுளுடைய திருவுளத்தை மறுத்திருக்கலாம். மறுத்து சாத்தானையும் அதன் தந்திரத்தையும் அன்னை மரியா கருவிற்றிருக்கலாம். ஆனால் நிகழ்ந்தது என்ன? கடவுளின் திருவுளத்திற்கு ஆம் சொன்னதனால் அவர் கருவுற்றது கடவுளின் மகனை. அதனால் தான் கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா என்று நாங்கள் பாடுகிறோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று, ஹெயில் ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று வாழ்த்து சொல்லப்பட்ட அன்னை மரியா கருவினில் கடவுளை சுமந்தார். அதை இன்று நாங்கள் திருப்பலியிலே தொடக்க உரையிலே கடவுள் மனிதரானார் என்கின்ற மறைபொருளை நாங்கள் தியானிக்கிற பொழுது இவ்வாறு தியானிக்கிறோம். இன்று திருப்பலி புத்தகத்தினுடைய அவ்வளவு செபங்களும் இந்த மறைபொருளை அப்படியே ஆணித்தரமாக கொண்டு செல்லுகின்ற திருப்பலி செபங்களாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பிரியமானவர்களை பாருங்கள், கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். அவர் செய்தி கொண்டு வந்ததும் செவிசாய்க்கிறார். அடுத்த விடயத்தை பாருங்க. தூய ஆவி வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாக்கினார். இஸ்ராயேலருக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறும் வண்ணம், உலக மாந்தரனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வண்ணம் கடவுள் செய்தருளிய இந்த திட்டத்தை அன்னை மரியா பாருங்கள் கவனமாக, சொன்ன வார்த்தைக்கு, அந்த அறிவித்த நற்செய்திக்கு செவிசாய்த்தார். அவை சிந்தனை செவிசாய்க்கிறார்.
அதன் பின் லூக்கா நற்செய்தியாளர் அழகாகவே சொல்லுவார், மரியா அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி தியானித்து வந்தார். இந்த விடயத்தையும் உள்ளத்திலே இருத்தி தியானம் செய்கிறார். மூன்றாவதாக தன்னுடைய திருவயிற்றில் அந்த மகனுக்கு இடம் கொடுத்து அந்த கருவை அன்போடு கருத்தாங்கி பேணி வளர்க்கிறார். பிரியமானவர்களே, த ஃபியாட் ஆஃப் மேரி, அன்னை மரியாவினுடைய எஸ் ஆமேன் ஆகட்டும் என்ற அந்த உச்சாரணம், அது ஒரு விசுவாச உச்சாரணமாக மாறியது. அது நம்பிக்கையின் வெளிப்பாடாக மாறியது. கடவுள் அதனால்தான் பாடி தள்ளி விடுகிறார் அன்னை மரியா, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, கடவுளாகி ஆண்டவரில் என் மனம் பேருவகை கொள்ளுகிறது என்று பாடி தள்ளிவிட்டார். ஒரு பெரிய புரட்சி பாடலை. ஏனென்று சொன்னால், வல்லவராம் கடவுள் எனக்கு பெரியன செய்தார், ஹோலி இஸ் ஹிஸ் நேம், அவருடைய பெயர் புனிதமாமே என்று. கிறிஸ்தியசுக்களே அருமையானவர்கள், இன்று கடவுள் மனிதரானார் என்ற மறைபொருளை, அந்த மீட்பின் மறைபொருளை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிற பொழுது, அன்னை மரியாவுக்கு மங்களம் சொன்ன விழாவை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிற பொழுது பல விடயங்கள் என்று அறிவிக்கப்பட்டது, இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, நமக்கு முன் சொல்லப்பட்டது. ஆனால் பிரியமானவர்களே, ஒன்றை மட்டும் ஆழமாக தியானிப்போம். அது என்னவென்று சொன்னால், நான் கருவுற வேண்டியவர். நான் சொன்ன பல விடயங்கள் இருக்கிறது, அவற்றை நாம் நம்முடைய தியானத்திற்காக வைத்துக்கொள்வோம். ஆனால் அதிகமாக ஆழமாக இன்றைய நாளிலே, அதுவும் தவக்காலத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இறுதி நாட்களிலே வருகின்ற வாரம், புனித வாரம், இதற்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு முன் நாங்கள் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுவோம். நான் கருவுற இருப்பது யாரை? 2 பெண்களையும் எடுப்போம். ஏவாள், 2வது ஏவாள் மரியா, 2 பெண்களையும் எடுப்போம். ஆதியிலே கடவுளால் சென்மபாவம் இல்லாமல் படைக்கப்பட்ட பெண்ணும், கடவுளுடைய திருவுளத்தால் சென்மபாவம் இல்லாமல் பிறந்த பெண்ணும். முதல் ஏவாள், 2வது ஏவாள், 2 பேரையும் எடுப்போம். 2 பேருக்கும் ஒரே விதமான சேலஞ்ச் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏவாள் சாத்தானுக்கு ஆம் சொல்லி, கடவுளுக்கு சொல்ல வேண்டிய ஆமை சாத்தானுக்கு சொல்லி பாவத்தை கருக்கொண்டாள். அன்னை மரியா கடவுளுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு தானும் தன்னுடைய பாட்டிலும் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுளின் விருப்பத்திற்கு ஆம் சொன்னதால் இயேசுவை கருக்கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையில் யாரை கருக்கொள்ள போகிறோம்? ஃபோனையா, நம்முடைய ஹொபியையா, அல்லது நம்முடைய சாப்பாட்டையா, ஆடம்பரத்தையா? எதை கருக்கொள்ள போகிறோம்? உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடாக சாத்தான் தருகிற திணறல்களுக்கு நாங்கள் ஆம் சொல்லி சாத்தானையும் பாவத்தையும் கருத்தரிக்க போகிறோமா? இல்லை, அன்னை மரியா கருத்தரித்த இயேசுவை என் வார்த்தையிலே, பார்வையிலே, நடையுடை பாவனையிலே, என்னுடைய சிந்தனையிலே எதிலே கருக்கொள்ளப் போகிறேன்? இது மிகவும் ஒரு பெரிய கேள்வி. நாம் ஆழமாக தியானித்தால் ஒழிய இதற்கு பதில் சொல்ல நம்மளால் முடியாது. எனவே இந்த மங்கள வார்த்தை திருநாளிலே அன்னை மரியாவினுடைய ஆம் இயேசு கருத்தரிக்க காரணமாக இருந்தது. என் ஆம் எதற்கு அது இட்டு செல்கிறது? பாவத்திற்கா, வாழ்விற்கா, சாத்தானுக்கா, இயேசுவுக்கா இட்டு செல்கிறது என்பதை தீர்மானிக்க அருள் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். விசுவாச அறிக்கை செய்வோம். இன்றைய நாளிலே நம்பிக்கை அறிக்கை செய்கிற பொழுது, தூய ஆவியால் மனிதரானார் என்கின்ற பொழுது நாம் நம்முடைய பாரம்பரியத்தின்படி தலை வணங்கி அந்த வார்த்தைகளை சொல்லுவோம்.
பிரியமானவர்களே, இந்த மகிழ்வுக்குரிய நாளிலே நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிவித்த அதே கடவுளிடம், பரலோக பிதாவிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் பரம்பொருளே இறைவா, உமது திருவுடலாகிய திருஅவையில் பணிபுரிகின்ற அனைவரும் என்றும் சகோதர அன்புடனும் நாம் ஒரே உடலின் உறுப்புக்கள் என்பதை உணர்ந்து பயணிக்க உமது அரசினை கட்டியெழுப்புவதற்கு தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிப்பவரான தந்தையே இறைவா, வானதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை கூறியதை நாங்கள் நினைவு கூறும் இந்நாளில் அன்னை எவ்வாறு உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தம்மை முழுமையாக அர்ப்பணித்தது போல நாங்களும் உம்மில் முழு நம்பிக்கை கொண்டு எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் உறைவிடமே இறைவா, உமது மகனை வளர்ப்பதற்கு அன்னை மரியாவையும் தந்தை சூசையையும் நீர் தேர்ந்து கொண்டது போல எங்களை பேணி காப்பதற்கு எமக்கு நீர் தந்த பெற்றோருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களை நாங்கள் மதித்து அன்புடனும் பணிவுடனும் பேணி காப்பதற்கு தேவையான அருளை எமக்கு நீர் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று மொழிந்த தந்தையே, மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படும் வன்முறைகளாலும் யுத்தங்களாலும் பாதிப்படைந்து தங்கள் வாழ்வாதாரங்களையும் உறவுகளையும் இழந்து நிற்கும் எம்மக்களுக்கு நீரே வழியாகவும் வாழ்வின் வெளிச்சமாகவும் இருந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களை பொழிகின்ற நாயகனே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடமிடத்துக்கு உரிய வேண்டல்களும் எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற ஆசை, நாங்கள் எப்பொழுதும் உம்மை கை கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை. ஆனால் அது பல தடவைகளிலே எங்களை விட்டு செல்வதற்கு சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு விடுகிறோம். ஆண்டவரே, உம்மை கை கொள்ள வேண்டும் என்கின்ற எங்கள் மனதின் ஆசையையும் தருகிறோம், ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றிடுவாய், நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ மாற்றிடுவாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை, கேட்கவில்லை. தினமென்னையே பிறர்க்கென அழிக்க வேண்டுகின்றாய். எந்நலம் தவித்து நான் பணிகள் செய்திடுவேன், எந்நலம் தவித்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னையேற்று பலியாக மாற்று, என்னையேற்று பலியாக மாற்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனாலும் ஒரு திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரவேல் மக்களுக்கு நீரளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலகமாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன்ன காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், ஓ உலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கடவுள் மனிதராக இன்று அன்னை மரியாவினுடைய திருவயிற்றினிலே இயேசு உதித்தார். இதே அப்பத்திலும் ரசத்திலும் அன்று அன்னை மரியாவுக்கு பொழியப்பட்ட ஆவியானவர் பொழியப்படுகிறார். உண்மையான கடவுளின் மகன் இயேசு இதிலே உதயமாகிறார். பக்தியோடு இந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டெழும் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசமில் எல்லா திருநேனராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாசி, உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமீன். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருள்ளலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இதோ கன்னி கருவுறுவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள்
அவருடைய மீட்பு அளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைகடலோளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயராக்கண்ணி மோட்ச நெறிகதவே வாழி. வானவன் கபிரியலின் தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய். ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயை செய்வாய். அலைகடலோளிர் மீனே செல்வ ஆண்டவன் தாயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நிலை பெயராக்கண்ணி மோட்ச நெறிகதவே வாழி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.